பேஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். என்னது? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே, திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இன் திஸ் ஆக்ட் தே எஸ்டாப்ளிஷ்ட் அன் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் தி ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட, அதாவது யூரோப்பியன்ஸ் ஆட்சி செஞ்சதை வந்து ப்ராவின்சஸ்ன்னு, அதர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் இந்த சிறுநில குறுநில மன்னர்கள் அண்ட் சமஸ்தானம்லாம் இருந்ததை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இது வந்து 1947 ஃப்ரீடம் கொடுக்குறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த ஃபெடரேஷன், இந்த இந்தியா ஃபெடரேஷனை ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் தனி நாடாகவே நீங்கள் இருக்கலாம். ஸோ ஹைதராபாத் அண்ட் காஷ்மீரில் வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வி ஆர் நாட் வில்லிங், அதுவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக தான் இருந்துச்சு, வி ஆர் நாட் வில்லிங் டு ஜாயின் வித் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஃப்டர் இந்த 1947 தான் வருது. ஜஸ்ட் இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னப்போ இது ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால தான் சொன்னேன். அடுத்தது இந்த 1935 ஆக்டில் வந்து மேஜராக அது வரைக்கும் பர்மா, அதாவது ப்ரெசன்ட் டே மியான்மர் வந்து இட் வாஸ் ஆல்சோ அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஆனால் அதை வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க 1937. மியான்மரோட கேபிட்டல் என்ன? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மியான்மர்? நேம் யார்? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே அகெயின் அபாலிஷ்ட் திஸ் டயார்கி சிஸ்டம். நான் சொன்னேன்ல, இந்த டயார்கி சிஸ்டமில் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட், ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு இருக்குன்னு. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறனால நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. தென் ப்ராவின்சஸில் கூட பைகேமரல் லெஜிஸ்லேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, I think 6 states have this bicameral legislature. Are you aware? Bicameral legislature na MLA, MLC ரெண்டு இருப்பாங்க. Member of Legislative Assembly, Member of Legislative Council. என்னென்ன ஸ்டேட்டுன்னு தெரியுமா? இப்போ இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க bicameral legislature. 6 states இந்தியாவில். தமிழ்நாட்டில் இல்லை. எஸ், நம்ம நெய்பரிங் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 3 வந்துருச்சா? அடுத்த 3 என்ன? மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதை வந்து அவங்க எல்லா ப்ராவின்சஸ்லையும் இந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க த்ரூ திஸ் 1935 ஆக்ட். இதை வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? விதான சபா, விதான பரிஷத். ஸோ இப்போ விதான சபா, விதான் பரிஷத் சொன்னேன். வாட் இஸ் அவர் பார்லிமெண்ட் கால்ட்? தி இந்தியன் பார்லிமெண்ட். வாட் இஸ் இட் கால்ட்? இட் இஸ் கால்ட் சன்சத். ரீசெண்டாக தான் இதை ரீநேம் பண்ணாங்க, பார்லிமெண்ட்டை வந்து சன்சத் அப்படின்னு. போன கிளாஸில் கார்த்திக் சார் சொல்கிறப்பையும் சொல்லியிருப்பாங்க சன்சத் அப்படின்னு பார்லிமெண்ட்டை சொல்கிறப்ப. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியலை, நான் எழுதினேன். இப்போ சன்சத், SAN, சன்சத். ஸோ இப்போ இருக்கிற அந்த பார்லிமெண்ட்டோடைய பில்டிங் 2023 இனாகுரேட் பண்ணாங்களா, அதை கூட சன்சத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சன்செட் டிவினே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ டெய்லி பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கணுன்னா இந்த சன்செட் டிவியில் பார்க்கலாம். எப்படி சன் டிவி, KTV இருக்கோ அந்த மாதிரி சன்செட் டிவி. அப்புறமா சன்செட் டிவினா ஏதோ புதுசாக வேறு ஏதோ நினச்சிக்காதீங்க, பானாசோனிக்கு, LG மாதிரி கிடையாது. சன்செட்டுங்கிற ஒரு சேனல். அடுத்தது ஃபஸ்ட் டைம் இதில் தான் வந்து அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் டிவிஷன் ஆஃப் பவர், ஃபெட்ரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க. இதே தான் நம்ம இப்போ வந்து 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். அடுத்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே கிரியேட்டட் அ ஃபெடரல் கோர்ட் இன் த இயர் 1937. அந்த ஃபெடரல் கோர்ட் என்னன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன வேலை செய்யுதோ அதே வேலை தான் இந்த ஃபெடரல் கோர்ட்டும் செஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்தது எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ 1947
தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஃபெப்ரவரி டிக்ளரேஷன்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஃபெப்ரவரி டிக்ளரேஷன் சொல்கிறாங்க? ஏன்னா 1947 ஃபெப்ரவரியிலேயே இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா கிளேமெண்ட் அட்லி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம டைரக்டர் அட்லி ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கிளேமெண்ட் அட்லி இந்த பேரை ஞாபகம் வரலாம். ஸோ அவங்க தான் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க தான் இதை வந்து முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி அட்லி டிக்ளரேஷன். ஸோ திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் July 1947. We got our independence on August 15, 1947. When did Pakistan get its independence? 14th August 1947. So, இங்க வந்து what they did is they created two independent dominion. Dominion-னா என்ன? இவங்களுக்கு இந்த they have given independence, they have given freedom. ஆனால் முழுக்க இந்த ஃப்ரீடமை கொடுத்தாங்களான்னா இல்லை. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும் அதுக்கான தனி கான்ஸ்டிடியூஷன் வர்றப்போ தான் அவங்க ட்ரூலி இண்டிபெண்ட். அந்த கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வர வரைக்கும் அவங்க தே வில் பி அ டொமினியன். ஸோ தே கேவ் டூ டொமினியன், டொமினியன் ஆஃப் இந்தியா அண்ட் தி டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான். எப்போ நம்ம டொமினியன்லேருந்து ஃபுல் இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆனும்? 26 Jan 1950. ஸோ 26 November 1949 என்ன நடந்துச்சு? We adopted and gave to ourselves this constitution. Constitution அன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஃபார்மாக வந்துருச்சு. ஆனால் என்னைக்கிலேருந்து அமலுக்கு வந்துச்சுன்னா 26 Jan. ஸோ இந்த தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் வந்து தே அபாலிஷ் தி ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ்ராய் and they appointed Governor General of India. மறுபடியும் Governor General of Indiaவுக்கு வர்றாங்க. and first Governor General of Indiaவை ஒரு இந்தியன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. he is also from தமிழ்நாடு, C. Rajagopalachari. so இது we have completed the Indian legal history. hope you have understood. அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த செஷன் வந்து லீகல் மேக்சிம்ஸ். ஸோ லீகல் மேக்சிம்ஸ் பெரும்பாலுமே லத்தீன் மொழியில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லாட்டின் மேக்சிம்ஸ். ஸோ இந்த மேக்சிம்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் பேசுகிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு சொலவடை இல்லை ஏதாச்சும் ஒரு பழமொழி சொல்கிறோம்ல, அதுதான் வந்து லத்தீன் மொழியில் மேக்சிம்ஸ். எக்ஸாக்டாக அதுதான் இல்லை. இப்போ நம்ம ஏதாச்சும் சொல்கிறப்ப ஏதாவது நம்ம சொல்லணும்னா ஒரு வரியில் பெருசாக சொல்கிறத சின்னதாக ஒரு வரியில் சொல்கிறோம்ல. பழமொழியெல்லாம் பேசிக்கலி பெருசாக ஏதோ ஒன்று சொல்கிறத சின்னதாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறோம். அதே மாதிரி தான் இந்த லாட்டின் மேக்சிம்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு மேக்சிம் ஜென்ரலாக ஆப் இனிஷியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஆப் இனிஷியோவை செகண்ட் மேக்சிமாக போட்டிருக்கேன். இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கான்னு கேட்டால் பெரும்பாலும் ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு புட் இட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ். பட் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து கேஸ் லாஸ் கூட எடுத்திருக்கேன் எங்கே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸிம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்டோரி இன்கம்பிட் ப்ரொபாண்டி. Actori incumbit probandi. So burden of proof lies on the plaintiff. இது எங்க சொல்லியிருக்காங்க? Section 101 of Indian Evidence Act and Section 104 of BSA. So இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா கூத்தலிங்க நாடார் versus DD முருகேசன் 2011 மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுக்கு சைட்டேஷன் கிடைக்கல. ஸோ நான் வந்து டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன். 18/10/2011. கூத்தலிங்க நாடார்
maxim actori, 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 incumbit, 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 probandi, PROBANDI, probandi. So burden of proof lies on the plaintiff. ஸோ யார் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வழக்க தொடர்றாங்களோ அவங்க தான் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும், அவங்க தான் பாதிக்கப்பட்ட நபர்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இந்த மேக்ஸிமோட மீனிங். ஸோ இதுதான் வந்து இது சிவிலில் வந்து பிளெயின்டிஃப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கிரிமினல் லாவில் எடுத்துக்கிட்டோம்னா யார் ஃபஸ்ட்டு கேஸை இனிஷியேட் பண்ணுவாங்க? தி ப்ராசிக்யூஷன். So the burden of proof, general law என்னன்னா the burden of proof is on the prosecution to prove beyond all reasonable doubt. So இதுக்கான கேஸ் law கூத்தலிங்க நாடார் versus D.D. முருகேசன், Madras High Court judgment 2011, 18/10/2011. ஸோ இந்த கேஸில் வந்து ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து ஒரு டிசிஷனுக்கு வர்ற இந்த மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெலவெண்ட் பேராகிராஃப் எந்த பேராகிராஃப்னா பேராகிராஃப் நம்பர் 15 வந்து இந்த மேக்ஸிமம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை லார்ட்ஷிப் எப்படி பிகின் பண்ணுறாங்கன்னா, மை மைண்ட் இஸ் ரெமினிசென்ட் அண்ட் ரெடோலண்ட் ஆஃப் தி மேக்ஸிம் ஆக்டோரே நான் ப்ரொபேட் ரியஸ் ஆப்சால்விட்டர். அதாவது if the plaintiff does not prove his case then the defendant is acquitted அப்படின்னு ஒரு மேக்ஸிமும். ரெண்டாவதாக இந்த ஆக்டரி இன்கம்பிட் ப்ரொபாண்டி இதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு மேக்ஸிம் இதுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டோரே நான் ப்ரொபனேட், PROBANATE, ப்ரொபனேட் ரியஸ் absolvitor, ABSOLVITUR. So actore non probate res absolvitor அப்படின்னா if the plaintiff does not prove his case then the defendant is acquitted. So acquittedனா என்ன, அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன சார்ஜஸ்லாம் பொறுத்திருக்காங்களோ அதிலிருந்து அவங்கள நீக்கிறது தான் acquitted. ஸோ இப்போ நம்ம வந்து கிரிமினல் லா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும் அட் த எண்ட். என்னது, ஒன் இஸ் கன்விக்ஷன், தி அதர் ஒன் இஸ் அக்விட்டல். கன்விக்ஷன்னா என்ன, கன்விக்ஷன்னா அவங்களுக்கு when the person is found guilty he will be punished with sentence. Sentenceனா என்ன, it may be a jail term or it may be a fine. ஸோ அக்விட்டட்னா என்ன, பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் இந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அந்த சார்ஜஸ்லேருந்து அவங்கள விடுவிக்கிறது தான் அக்விட்டல். ஸோ அடுத்தது ஆப் இனிஷியோ. ஆப் இனிஷியோ, ஆப்னா ஃப்ரம், இனிஷியோனா இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்னா என்ன, பிகினிங், ஃப்ரம் தி வெரி பிகினிங். ஸோ இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்துருக்கோம். கான்ட்ராக்ட் வித் மைனர் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ. ஸோ வாட் இஸ் த ஃபேமஸ் கேஸ் லா, மொஹிரி பிபி வர்சஸ் தர்மோதாஸ் கோஷ். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் வேறு டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு கேஸில் நோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஷிவ்குமார் அண்ட் அதர்ஸ், SHIV, ஷிவ்குமார் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 2019, SC 5374, AIR 2019, SC 5374. ஸோ இந்த AIRனா என்ன, வாட் இஸ் திஸ், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர்னா என்ன, இட் இஸ் அ லீகல் ஜேர்னல். லீகல் ஜேர்னல்னா என்ன, இம்பார்ட்டண்ட் கேசஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுடைய ஜேர்னல்ஸில், அதாவது புக்கில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி AIR இருக்குது. AIRனா ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர். SCC, SCCனா சுப்ரீம் கோர்ட் கேசஸ்.
தென் வி ஹாவ் மனுபாத்ரா. மனுபாத்ராவுடைய சைட்டேஷன் எப்படி வரும்? MANU ஸ்லாஷ் சுப்ரீம் கோர்ட்டா இந்த ஹை கோர்ட்டோ அது ஸ்லாஷ் எந்த வருஷம் ஸ்லாஷ் பேஜ் நம்பர். இந்த ஏஆரில் வந்து இவங்க நோட் பண்ணது இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 5374th பேஜ் ஆஃப் திஸ் புக்கில் வந்து இது இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து புக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் ஒரு கேஸை ரெஃபர் பண்ணணும்னா. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? AIR ஆன்லைன், SCC ஆன்லைன், மனுபாத்ரா ஆன்லைன், ஸோ கேஸ் மைண்ட். ஸோ ஈக்குவலண்ட் சைட்டேஷன்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம், பட் இதுதான் சைட்டேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a purchaser after notification under section 4 of Land Acquisition Act 1894 does not acquire any right in the land as the sale is ab initio void and has no right to claim the land. ஸோ இங்கே ஒரு பர்ச்சேசர் இந்த லேண்ட் ஆக்விசிஷன் ஆக்டில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி லேண்டு இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட், அந்த லேண்டை வந்து யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் வாய்ட் ஃப்ரம் த பிகினிங். அடுத்த கேஸில் வந்து ஆர் ராஜசேகர் வர்சஸ் ட்ரினிட்டி ஹவுஸ் பில்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. R. Rajasekhar versus Trinity House Building Cooperative Society. AIR 2016 SC 4329. SC 4329. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, transactions of sale made during pendency of a proceeding are held to be void ab initio. ஸோ இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, ஒரு கேஸ் அதாவது ஒரு ப்ரொசீடிங் இருக்குது, அந்த ப்ரொசீடிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாதப்ப ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் இஸ் வாய்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங். பிகாஸ் அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான தீர்வு வரல. ஸோ வாய்ட் அப்படின்னா என்ன? டு அவாய்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி சம்திங் தட் ஹேஸ் டு பி அவாய்டட் இஸ் கால்ட் as வாய்ட். அடுத்தது ஆக்டஸ் லெகிஸ். ஆக்டஸ் லெகிஸ் நிமினி ஃபெசிட் இன்ஜூரியம். ACTUS ஆக்டஸ், LEGIS லெகிஸ், நிமினி NEMINI ஃபெசிட் FACIT ஃபெசிட், இன்ஜூரியம் INJURIAM injurium. The act of a law cannot injure anyone. ஸோ சட்டத்தினுடைய செயல் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாது, இதுதான் இதுக்கான பொருள். ஸோ no person can be prejudicated by the act of law. யாருமே வந்து இந்த லாவோடைய ஆக்ட்னால எனக்கு ஒரு ப்ரெஜுடைஸ் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு ஒரு ஹார்மோ இன்ஜுரியோ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதுக்கான ரெலவெண்ட் கேஸ் அகெயின் இதுக்கோட சைட்டேஷன் கிடைக்கல. 2 ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்கேன், ரெண்டுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஒன்று 2009, ஒன்று 2010. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கே ஷாஜஹான் versus சுப்ரமணி கவுண்டர். மெட்ராஸ் ஹைகோர்ட் 2009 ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 19/6/2009. இதோடைய ரெலவெண்ட் பேரா எதில் இது குறிப்பிட்டிருக்காங்கன்னா பேரா நம்பர் 8 ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூல் தட் தி மேக்ஸிம் ஆக்டஸ் லெகிஸ் நெமினி ஃபெசிட் இன்ஜூரியம் implies and suggests that no one may protest or allege that he or she has been mistreated by any action taken by the court. ஸோ கோர்ட்டினுடைய எந்த ஆக்ஷன்னாலையும் ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ரொட்டஸ்டோ இல்லை எனக்கு வந்து தீங்காயிருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்த கேஸில் பிஜி பட்டாபி versus மைதிலி.
மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் 8/6/2010. இதோடைய ரெலவெண்ட் பேரா எதில் இந்த மேக்ஸிமம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பேராகிராஃப் நம்பர் 22. ஸோ இதுலேயும் சிமிலராக தான் சொல்கிறாங்க. நோ ஒன் மே அப்ஜெக்ட் ஆர் அலெஜ் தட் ஹி ஆர் ஷீ இஸ் ஹர்ட் பை தி கோர்ட்ஸ் லீகல் ஆக்ஷன். கோர்ட்டோடைய லீகல் ஆக்ஷன்னால் யாருமே நான் எனக்கு ஒரு இன்ஜுரியோ ஹர்ட்டோ ஆயிருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் இதுலேயும் சொல்கிறாங்க. Shall we move on to the next one? Actus non facetium nisi mensitria. So in the actus non facetium nisi mensitria நம்ம again and again படிக்கிற ஒரு மேக்ஸிம், எஸ்பெஷலி யாரெல்லாம் கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மேக்ஸிம் தான் இது. ஸோ இதில் 2 பொருள் இருக்குது. ஒன்று ஆக்டஸ் ரியஸ், ரெண்டாவது மென்ஸ் ரியா. ஸோ ஆக்டஸ் ரியஸ்னால் என்ன? It is an act or omission. Omission என்ன? நம்ம we are legally bound to do something but we refrain from doing that, then it is called as omission. So இது 2 important ingredients இருக்குன்னு சொன்னேன். ஒன்று actus reus, ரெண்டாவது mens rea. Actus reusனா act or omission, mens reana guilty mind or guilty intention. So இதுக்கான பொருள் என்னன்னா, an act does not make anyone guilty unless it is done with a criminal or guilty intent. ஸோ மென்ஸ்ரியாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கிரைமை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்களுக்கு மென்ஸ்ரியா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க குற்றம் செஞ்சதா ப்ரூவ் ஆகாது. ஸோ there cannot be any crime without a guilty mind or a criminal intention. இதுக்கான கேஸ்லாம் R. Balakrishnan Pillai versus State of Kerala 2003 ஓட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இது 2004 தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா ரிப்போர்ட்டரில். ஸோ AIR 2004 SC 1012. இதோடைய ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2003 9 SCC 700. 2003 9 SCC 700. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஸ் ஸ்டேட்டட் இன் கிரிமினல் லா பை KD கார் அப்படின்னு எடுத்து அதை இந்த இதில் போட்டிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, criminal guilt would attach to a man for violations of criminal law. However, the rule is not absolute and is subject to limitations indicated in the maxim. So, ஒரு கிரிமினல் கில்ட் ஒரு மேனுக்கு எப்போ அட்டாச் ஆகும்னா அவங்க இப்போ ஒரு வயலேஷன் செஞ்சுருக்காங்களோ அப்போ தான் அட்டாச் ஆகும். ஆனால் இது ஒரு ஆப்சல்யூட் ரூல் கிடையாது. இதுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும். ஒன்று the guilty act as well as the guilty intention. So இதில் இந்த மேக்ஸிம் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. You can refer to that judgment. Next, ad hominem, AD HOMINEM, ad hominem, 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 at the person. இதுக்கான ஒரு லிட்ரல் மீனிங் என்னன்னா அட் த பர்சன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஆக்ஷன்ஸை கவுண்டர் பண்ண இல்லை ஒருத்தவங்களோட பர்சனல் அட்டாக் பண்ணணுங்கிறப்ப இதை பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ரெலவெண்ட் கேஸ் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட். எனக்கு SCCARோட சைட்டேஷன் கிடைக்கல. ஸோ நான் மனு பாத்திரோடைய சைட்டேஷன் சொல்கிறேன். மனு /Supreme Court /0875 of 2014. ஸோ இதில் ரெலவெண்ட் paragraph number 22ல second point. Although not every enactment is ad hominem and ex post facto necessarily infringe the judicial power, yet
there was such a infringement in the present case. ஸோ இந்த கேஸை வந்து பார்க்குறப்ப இதில் வந்து சில எனாக்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்பாங்க. அந்த எனாக்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பர்சனையோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் இதுக்கு வந்து அவங்க கேஸ் தொடர்றாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால் ரெலவெண்ட் பேராகிராஃப் என்னன்னு சொல்லிடுறேன். 22nd பேராகிராஃபில் செகண்ட் பாயிண்டில் தான் இந்த மேக்ஸிமம் வந்து குறிப்பிடுறாங்க. இது கூட வந்து எக்ஸ்போஸ் ஃபேக்டோ பற்றியும் சொல்கிறாங்க. எக்ஸ்போஸ் ஃபேக்டோ ஆல்ரெடி வீணோ கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் allegiance, 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 contrary, contrarie, contrary, non-est, non, non, est, est, audindus, 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 he who contradicts his own statement is not to be heard. யார் அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத வந்து கோர்ட்டு ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மேக்ஸிம் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் எஸ்டோப்பில். இதில் இருக்கிற கேஸில் என்னென்னா BL Sridhar and others versus KM Munireddy. BL Sridhar and others versus KM Munireddy dead and others. AIR 2003, Supreme Court 578. So இதில் என்ன சொல்றாங்கன்னா, in this case the Supreme Court was of the view that if a man either by words or his conduct intimates that he consents to an act, he cannot question the legality of that act at a later point of time. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லேயோ இல்லை அவங்களுடைய வேர்ட்ஸ்லேயோ இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு ஆக்டுக்கு ஓகே சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மண்டையை ஆட்டுவாங்க, இல்லை சரி சரின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஆக்ட் நடக்கிறப்ப அதோடைய லீகாலிட்டியை கொஷின் பண்ண முடியாது. ஸோ இங்கே மறுபடியும் பிரின்சிபல் ஆஃப் எஸ்டோப்பல் அப்ளை ஆகும் and this legal maxim will come into picture. ஸோ ஒரு டைமில் ஒன்று சொல்லி இன்னொரு டைமில் பேக் அடிக்கக்கூடாது. பேசிக்கலி அதுதான் இந்த லீகல் மேக்ஸிம் சொல்லுது. அடுத்தது வந்து அனிமஸ் பொசிடெண்டி. அனிமஸ் பொசிடெண்டி, ANIMUS, அனிமஸ், POSSIDENDI, பொசிடெண்டி. ரொம்ப ட்ரையான சப்ஜெக்டா? அனிமஸ் பொசிடெண்டினா என்ன? இன்டென்ஷன் டு பொசஸ். ஸோ இதில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? தி பிளெயின்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட்டை என்ன ப்ரூவ் பண்ணணும்? தட் தே ஹேட் அட்வர்ஸ் பொசஷன். அட்வர்ஸ் பொசஷன்னா என்ன? 12 years கண்டினியூவஸாக அந்த ஒரு பிளேஸில் அவங்க ரிசைட் பண்ணுறாங்க, இல்லை அந்த பிளேஸில் இருக்காங்க வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். வெரி குட். ஸோ if somebody has to acquire their ownership openly, they have to prove adverse possession. So இதுக்கான கேஸ் லா அன்னக்கிளி versus வேதநாயகம். அன்னக்கிளி versus வேதநாயகம். AIR 2008, Supreme Court 346. So animal identity is a requisite ingredient of adverse possession. இதுதான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ ஒருத்தவங்க அந்த இடத்துலையே இருக்காங்க, they are in possession ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கான requisite ingredient என்ன? to show that they were in adverse possession of that particular land. So it is now a well settled principle of law that mere possession of land would not ripen into possessory title. அதாவது ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க ஒரு லேண்டில் இருக்காங்கங்கிறதுனால அது வந்து அப்படியே அந்த ரைட்ஸ் வந்து டைட்டில், அதாவது அவங்க தான் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருங்கிறத மாறிடாது. பட் அவங்க they should have animus possidendi.
இதுதான் இந்த கேஸ் லாவில் சொல்லியிருக்காங்க. அட்வர்ஸ் பொசஷனும் காட்டணும் டு த டைட்டில் ஆஃப் ட்ரூ ஓனர்ஷிப். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ஆடி ஆல்டம் பார்ட்டம். அப்படின்னா என்ன? Hear both sides or no man shall be unheard. So இதோடைய பேசிஸ் எங்க இருக்கு? It is the basis of natural justice. இதுக்கான ஃபேமஸ் கேஸ் லா என்ன? வெரி குட். ஸோ அது வந்து ஆக்சுவலி அது வந்து மேனகா காந்தி கிடையாது, அது வந்து மனேகா காந்தி. நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னாலே இட் இஸ் MANEKA தான். மேனகான்னு வந்துச்சுன்னா NE வரணும். இங்கே வந்து என்ன வருது? MANEKA. ஸோ அது வந்து மனேகா காந்தி. மனேகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் வந்து மேனகா காந்தின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரனன்சியேஷன் AR 1978 Supreme Court 597. ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஆடி ஆல்டம் பார்ட்டம் ரூல் இஸ் இன்டெண்டட் டு இன்ஜெக்ட் ஜஸ்டிஸ் இன்டு லா and cannot be applied to defeat the ends of justice. இது வந்து இதோடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, ஜஸ்டிஸை கொடுக்கறது தான் இதனுடைய ஆப்ஜெக்ட். இந்த இது வழியாக ஜஸ்டிஸை வந்து எடுக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது affirmatis est probare. affirmatis est probare. AFFIRMATIS. AFFIRMATIS. affirmatis est est probare. 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 He who affirms must prove. This is similar to whoever initiates the case has the burden of proving. So plaintiff has the onus to prove the case and இது எல்லாமே கொஞ்சம் சிமிலர் தான். யார் ஒரு இதை வந்து முன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண. ஸோ இது கூட கனெக்டட் இன்னொரு மேக்ஸிம் இருக்கு. affirmandi AFFIRMANTI affirmandi non neganti 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 incumbit probatio. incumbit probatio PROBATIO probatio. The burden of proof lies on him who asserts and not on him who denies. யார் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். யார் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற நெசசிட்டி கிடையாது. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து பாப்பண்ணன் அண்ட் அதர்ஸ் PPANNAN பாப்பண்ணன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் கொலந்தசாமி KOLANDASANY கொலந்தசாமி 2012 7 MLJ 693. MLJ என்ன? மெட்ராஸ் லா ஜேர்னல். ஸோ இதுவும் அகெயின் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபாலோட் தி 2 maxims ஃபார் அரைவிங் அட் அ கன்க்ளூஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த பவுண்டன் டியூட்டி ஆஃப் த பிளெயின்டிஃப் டு ப்ரூவ் ஹிஸ் கேஸ். ஸோ பிளெயின்டிஃப்னுடைய டியூட்டி, அவங்க தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க, அவங்க தான் he is the one who is asserting the fact and the onus is on the plaintiff to prove this particular case. So the burden of proof is ambulatory அப்படிங்கிறாங்க. ஸோ ambulatoryனா என்ன? capable of being altered. ஸோ அதாவது யார் வந்து அசர்ட் பண்ணுறாங்களோ, ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக யார் சொல்கிறாங்களோ, burden of proof is on that person to prove that particular point. இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பிளெயின்டிஃப் தான் எப்போவுமே ப்ரூவ் பண்ணணும் இல்லை. இப்போ டிஃபெண்டன்ட் வந்து ஏதாவது ஒரு திங்கை அசர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த என்ன அசர்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து யார் ப்ரூவ் பண்ணணும்?
டிஃபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதே பாயிண்ட்டை வந்து மறுபடியும் வந்து ரீட்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஹைகோர்ட்டு. அர்ஜுனன் வர்சஸ் முனுசாமி அண்ட் அதர்ஸ் 2013 அண்ட் 2019 மறுபடியும் இதை ரீட்ரேட் பண்ணுறாங்க. ராமையன் சின்னதுரை அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ராமாமிர்தம். நெக்ஸ்ட் very famous damnum sine injuria. damnum sine injuria. damnum na enna damage, sine without, injuria na injury. so இந்த injury அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? it is a violation of legal right. so damage without violation of a legal ரைட்டா? லீகல் ரைட்டை டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் கோர்ட் வந்து என்ன பண்ணும்? டார்ட் லா என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் இயரில் படித்த மறந்துட்டோம். காம்பன்சேஷன் கொடுக்கும். ஒருத்தவங்களுடைய லீகல் ரைட் வயலேட் ஆகலைன்னா காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. வெரி குட், கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இப்போ டேமேஜஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டேமேஜ்னா என்ன? இழப்பு. ஸோ டேமேஜஸ்னா என்ன? ப்ளூரலா? காம்பன்சேஷன். ஸோ டேமேஜஸ்னா இழப்பீடு. டேமேஜ்னா இழப்பு, டேமேஜஸ்னா இழப்பீடு. ஈஸியாக தானே இருக்குது. டேமேஜஸ். ஸோ இதுக்கான ஃபேமஸ் கேஸில் என்ன? கிளாசிஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ். ஸோ கிளாசிஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸில் என்ன நடக்குது? ஒருத்தவங்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூலை விட்டு வேற ஒரு ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க? ஃபீஸையும் கம்மியாக வைக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய ஸ்கூல்லேருந்து புது ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வழக்கை தொடர்றாங்க. இந்த மாதிரி என் ஸ்கூல்லையே வேலை செஞ்சுட்டு வேற ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இவரால் எனக்கு நிறைய நட்டம் ஏற்பட்டுருச்சு, இதனால் எனக்கு வந்து நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது? கரெக்டுப்பா, எல்லாமே ரைட்டு தான், உனக்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் உனக்கு எப்படி ஒரு உரிமை இருக்கோ ஒரு ஸ்கூலை நடத்துறதுக்கு, அதே மாதிரி தான் அந்த நபருக்கும் உரிமை இருக்குது, அவங்க ஸ்கூலை நடத்தலாம். உன்னுடைய லீகல் ரைட் பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே உன்னுடைய லீகல் ரைட் பாதிக்கப்படலை. ஸோ அதனால் உனக்கு இங்கே இழப்பீடு வழங்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டி மினிமிஸ், டிஇ ஸ்பேஸ் MINIMIS, டி மினிமிஸ், நான் குரட், CURAT, curate, lex. The law does not concern itself with trivial matters. Basically, லாவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக பொருட்டு எடுத்தாது. எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? ஐபிசியில். வெரி குட், 95 ஆஃப் ஐபிசி. இப்போ பிஎன்எஸில் 33 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதுக்கான கேஸில் அகெயின் அனதர் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏன் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ். சுப்ரீம் கோர்ட் கேஸ் இல்லாத பட்சத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட், பிகாஸ் இன் திஸ் ஸ்டேட் only the high court is the highest judicial authority. சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸை சொல்லிடுவேன், ஏன்னா இட் ஹாஸ் பைண்டிங் பிரசிடென்ட் ஓவர் ஆல் தி அதர் கோர்ட்ஸ் இன் இந்தியா. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் டிசிஷன் தான் இங்கே பைண்டிங். அதர் ஹைகோர்ட் டிசிஷன்ஸ் வில் ஹாவ் பர்சுவேசிவ் வேல்யூ, அதாவது அந்த கோர்ட்டுக்கான மரியாதையை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். பர்சுவேசிவ் வேல்யூ அப்படின்னா ஒரு அட்வொகேட் வந்து அவங்க முன்னாடி வந்து இந்த வேற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இதே மாதிரியான தீர்வு வேற ஒரு ஹைகோர்ட்டில் எடுத்திருக்காங்க, நீங்கள் பாருங்க, இட் இஸ் வெரி சிமிலர் டு த ஃபேக்ட் அப்படின்னா அதை ப்ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிறது அந்த கோர்ட்டினுடைய ஒரு டிஸ்கிரிஷன். ஸோ அவங்க ஆனால்
அந்த ஹைகோர்ட்டுக்கான மரியாதையை அவங்க கொடுத்து தான் ஆகணும் when it is a lower court. If they are deviating from that particular decision, they have to clearly mention ஏன் இதை நான் வந்து ஏற்கலை, இல்லை எப்படி இது வந்து வேறுபட்டு இருக்கு, இந்த கேஸுக்கும் இதுக்கும் ஏன் கன்சர்ன் இல்லை அப்படின்னு. It is always better to give the judgments of our own high court. அதுக்காக வேற ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து கொடுக்கக்கூடாது இல்லை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. It has only persuasive value. But when it is a Madras High Court judgment, it is binding. So in the case வந்து S. Ramesh versus State through Inspector of Police. இது வெறும் S. Ramesh versus State 2018 அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் S. Ramesh versus State 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கேசஸ் இருக்குது. ஏன்னா ரமேஷுங்கிறது வந்து ஒரு காமன் நேம், அதுக்காக தான் இது என்னங்கிறத ஃபுல்லாக சொல்லிடுறேன். எஸ் ரமேஷ் வர்சஸ் ஸ்டேட் த்ரூ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கே புதூர் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் அதர்ஸ். ஸோ இது மதுரை பெஞ்சினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இதோட கிரிமினல் ஓபி மதுரை நம்பர் 9083 ஆஃப் 2017. ஸோ ரெலவெண்ட் பேராகிராஃப் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதில் இந்த மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்கன்னா பேராகிராஃப் நம்பர் 26. இதில் என்ன சொல்கிறாங்க, ரெபல் என்ஏவிஜேன்னு யார், என் ஆனந்த் வெங்கடேஷ் லார்ட்ஷிப், அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, செக்ஷன் 95 ஐபிசி ஹேஸ் இட் செல்ஃப் ஃபவுண்டேஷன் ஆன் தி மேக்ஸிம் டி மினிமிஸ் நான் குரெட் லெக்ஸ். That is, the law takes no account of trifles. Triflesனா என்ன, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் law வந்து பொருட்டு படுத்தாது. So this section is intended to prevent penalization of negligible wrongs. Negligibleனா என்ன, நம்ம கருத்திலேயே எடுக்க வேணாம், அவ்வளோ சின்னதாக ஒரு தவறு அது அப்படிங்கிறது தான் negligible wrong.